ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் சோஷியல் மீடியா போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணதும் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிங்க. நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண ஷார்ட்கட் Ctrl+N. டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணதும் சைஸ் வித்தில் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ்க்கு, ஹைட் வந்து 1080 பிக்சல்ஸ் வச்சுட்டு, கலர் மோட் வந்து RGBயில் செட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் பண்ணதும் போஸ்டர் கிரியேட் பண்ண தேவையான கண்டென்ட் அண்ட் இமேஜ் எல்லாமே நான் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நோட் பேடில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு மூவ் டூவில் ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அகைன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டை. இது போல் தனித்தனியாக ஒவ்வொரு லேயர்ஸாக வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் பண்ணி முடிச்சதும் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் டூலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் சிக்கன் விங்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆல் கேப்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு Ctrl+T கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் டூலில் பெருசு பண்ணிக்கிறேன். இதே போல் தான் எல்லாத்துக்குமே பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் டைப் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட சைஸுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன். சைஸுமே சின்னது பண்ணிவிட்டு இதில் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆர்டர் நவ்வை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கும் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் நவுக்கு ஒரு பட்டன் ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரெக்டாங்குலர் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் கலர் வந்து பிளாக் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிவிட்டு லேயர்ஸில் போயிட்டு ஆர்டர் நவை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இமேஜையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன் லேயர்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதையுமே கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். Ctrl+3 கொடுத்து பெருசு பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு ஒரு 20% ஆஃபுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்டர் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸையுமே இன்க்ரீஸ் பண்ணுறேன். லேயரில் இதையுமே மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு க்ரியேட் பண்ணுறேன் ஷேப் டூலில். அதுக்கு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிட்டு லேயர்ஸில் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக ஒரு மூவ் பண்ணிவிட்டு அதோட கலரையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளாக்குக்கு. டெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஈஸி சேஞ்சஸ் பண்ணிங்க வேணும்னா. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸை வந்து ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கங்க. ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூலில் இந்த கார்னரை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணுறதுக்காக லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட கலரையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒயிட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதோட கலரையும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேயர் ஸ்டைலில் கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஆர்டர் நவையும் அந்த பட்டனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்பையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லோ கலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வைக்கிறேன். இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷாடோ ஃபில் பண்ண போகிறேன். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில்
ஜஸ்ட்டு ட்ராப் ஷேடோ லாஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி த லேயர் ஸ்டைல் பண்ணிட்டு அகைன் வந்து ஸ்பெஷலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க லேயர் ஸ்டைலை. டெக்ஸ்ட்டை வந்து மிடில் அலைன்மெண்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு மிடில் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு சிக்கனையும் மிடில் அலைன்மெண்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும் அவுட்டர் லைன்லாம். அப்புறம் வந்து இமேஜை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் பிளரில் காஷன் பிளர் கொடுத்துட்டு பிளண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லே கொடுத்துங்க. இதுக்கு என்னென்னா ஷேடோ நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மாஸ்க்கு கொடுத்து வெயிட் டூலில் எரேஸ் பண்ணிங்க. ப்ரஷ் டூலில் இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸ்பெஷல் அண்ட் சிக்கன் விங்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க மூவ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு இது ஏற்ற போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.